அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது தொழிலில் நஷ்டமா? வைகாசி மாதம் வளர்பிறை அஷ்டமி என்று ஸ்ரீ கால பைரவரை வழிபடும் முறை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கால பைரவர் நம்முடைய காலத்தின் தெய்வமாக விளங்குகிறார். கால பைரவரை வழிபட அஷ்டமி திதி ஏற்றது என்பது அனைவருக்கும் தெரியும். முக்கியமாக கடன் பிரச்சனையில் தத்தளித்து கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான விரதமாகும். வளர்பிறை தேய்விறை என இரண்டு திதிகளுமே கால பைரவரை வழிபற்ற ஏற்றது என்றாலும் வளர்பிறை என்று சரியான முறையில் காலபைரை வழிபடுவதனால் நமக்கு அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும். அஷ்டலட்சுமிகளின் அருள் கிடைப்பதுடன் அனைத்து விதமான கிரக தோஷங்களில் இருந்தும் பணக்கஷ்டத்தில் இருந்தும் குறிப்பாக கடன் பிரச்சனைகளில் இருந்தும் தப்பித்து கொள்ளலாம். திதிகளில் அஷ்டமி கிழமைகளில் அதாவது அஷ்டமியும் ஞாயிற்றுக்கிழமை நேரங்களில் ராகு காலமும் பைரவரை வழிபடுவதற்கு ஏற்ற மிகவும் சக்தி வாய்ந்த நேரமாகும். வளர்பிறை அஷ்டமி நாள் கால பைரவரை வணங்க அஷ்டலட்சுமணின் அருள் கிடைக்கும். 6 வளர்பிறை அஷ்டமி நாட்களில் பைரவரை வழிபாடு செய்து வந்தால் நமது நீண்ட நாட்களாக நினைத்து வந்த கோரிக்கைகள் நிறைவேறும். எந்த தீய சக்தியும் நம்மை நெருங்க விடாமல் காப்பவர்தான் ஸ்ரீ கால பைரவர். முக்கியமாக வைகாசி மாதத்தில் வரும் வளர்பிறை அஷ்டமி தினத்தில் பைரவரை வழிபடுவதனால் செல்வம் பெருகும். அஷ்டலட்சுமிகளின் அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வளர்பிறை அஷ்டமி என்று ஸ்ரீ கால பைரவர் அல்லது சொர்ணாகர்ஜன பைரவ பெருமானை வழிபடலாம். வளர்பிறை அஷ்டமியில் 108 காசுகள் வைத்து அர்ச்சனை செய்து அந்த காசுகளை தாங்கள் தொழில் புரியும் இடத்திலோ அலுவலகத்திலோ அல்லது வணிக நிறங்களிலோ வைத்தால் வியாபாரம் பெருகும். வீட்டில் உள்ள பீரோவில் வைத்தால் பணம் சேரும். தொடர்ந்து 6 வாரங்கள் 48 நாட்கள் விரதம் இருந்து தினமும் 108 முறை சொர்ணாகர்ஜன பைரவாய நம எனும் மந்திரத்தை மனதில் ஜெபிக்க வேண்டும். வளர்பிறை அஷ்டமி வரும் நாளில் ராகு காலத்தில் தான் பைரவ பெருமானை வழிபட வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. அன்று நமக்கு வசதிப்படும் எந்த நேரத்திலும் பைரவ பெருமானை வழிபடலாம். நமது கடந்த 5 பிறவிகளில் நாமே உருவாக்கியிருந்த கர்ம வினைகள் கரைய துவங்கும். அதனால் அந்த 6 வளர்பிறை அஷ்டமி பைரவ வழிபாடுகளை நிறைவடைந்த பின்னர் நமது மனதில் இருந்த சோகங்கள் நீங்கி வருமானங்கள் அதிகரிக்க துவங்கும். சனிக்கு வரம் தந்து கடமையை செய்ய வைத்த சனியின் குரு பைரவரே ஆவார். சனியின் வாத நோயை நீங்கியவரும் பைரவரே. தன் தமையன் யமன் பைரவரிடம் அதீத சக்தி வரம் பெற்றதைக் கண்ட அவன் தம்பி சனீஸ்வரன் பைரவரை நோக்கி கடுமையான தவம் இருந்தான். தவத்தின் ஆற்றல் காரணமாக பைரவர் அவன் முன் தோன்றி மும்மூர்த்திகள் உட்பட அனைவரையும் காலவர்த்தமான நிர்ணயத்தின்படி நல்லது தீயது செய்யும் சக்தி அருளினார். அப்போது சனீஸ்வரனிடம் ஒரு சக்தி வரமானம் பெற்றுக்கொண்டார். சனீஸ்வரனின் சஞ்சாரத்தால் எவர் ஒருவர் கஷ்டம் கொடுக்க வேண்டியிருந்தாலும் அவர்கள் பைரவரை வழிபட்டு சரணடைந்தால் அவர்களுக்கு சனீஸ்வரன் நன்மையை செய்வார் என்று ஒரு நிபந்தனை பெற்று கொண்டார். பைரவரை மனதிற்குள் விடாமல் நினைப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் விரைவில் உங்களிடம் வந்து சேரும். லக்ஷ்மி கடாட்ச யோகம் கிடைக்கும். செல்வ வளம் அதிகரிக்கும். மனதில் புதிய உற்சாகம் பிறக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தைரியம் உண்டாகும். 8 திசைகளை காத்து நம்மை வழிநடத்தும் மாபெரும் காவல் தெய்வம்தான் கால பைரவர். முக்கியமாக தன்வந்திரி பீடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள அஷ்ட பைரவர்களையும் வளர்பிறை அஷ்டமி நாளில் பைரவ வழிபாடு செய்பவர்கள் ஒருபோதும் தேய்பிறை அஷ்டமி வழிபாடு செய்யக்கூடாது. மீறினால் வழிபாட்டின் பலன் கண்டிப்பாக கிடைப்பது கடினமாக இருக்கும். முக்கியமாக வளர்பிறை அஷ்டமி என்றாலே நம் மனதிற்கு சட்டென வருவது கடன் பிரச்சனை. முக்கியமாக இந்த கடன் பிரச்சனையை தீர்க்க ஒரு அற்புதமான ஒரு அஷ்டமி தான் இந்த பைரவ அஷ்டமி. இந்த நாட்களில் வழிபட எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக தீர்ந்துவிடும். சிவபெருமான் ருத்ர அம்சமாக தோன்றிய சுரூபமே கால பைரவர் ஆவார். அந்தகாசுரன் என்ற அசுரனை வதம் செய்வதற்காக சிவன் நெற்றிக்கண்ணிலிருந்து அவதரித்தவர்தான் கால பைரவர். பைரவர் 8 வடிவங்களில் அருள் செய்கிறார். இவரை அஷ்ட பைரவர்கள் என அழைக்கிறோம். பைரவர் பொதுவாக 4 திருக்கரங்களுடன் காணப்படுவார்.
சில இடங்களில் அரிதாக 14 மற்றும் 32 திருக்கரங்களுடன் காட்சி தருவார். அனைத்து சிவபெருமானுடைய ஆலயங்களிலும் வடகிழக்கு பகுதியில் காலபைரவர் சன்னதி நிச்சயம் அமைந்திருக்கும். நின்ற திசையில் திருக்கோலத்தில் நிர்வாண காட்சி தரும் இவர் நாகத்தை பூநூலாகவும் பிறையை தலையிலும் அணிந்து காட்சி தருவார். சிவாலயங்களில் காவல் தெய்வமாக விளங்கும் காலபைரவர் என்ற சொல்லுக்கு பயத்தை போக்குபவர் என்று பொருள். மனதார் நினைத்து வழிபடுவர்களுக்கு உடனடியாக அழுத்தொடக்கூடியவர்தான் காலபைரவர். காலத்தின் கடவுள் என சொல்லப்படுவதனால் ஒருவரின் தலைவிதியே மாற்றும் சக்தி காலபைரவருக்கு உண்டு. நவகிரகங்களையும் நட்சத்திரங்களையும் கட்டுப்படுத்த வல்லவர் என்பதனால் இவரை வழிபட்டால் நவகிரக தோஷங்கள், நவகிரகங்களால் ஏற்படும் பாதிப்புகள் இருந்து மீண்டு வர முடியும். இவர் சனீஸ்வர பகவான் குரு எனவும் அழைக்கப்படுகிறார். சனீஸ்வர பகவானுக்கு குரு என்பதனால் காலபைரவரை வழிபட்டால் சனி பகவானால் ஏற்படும் இன்னல்களில் இருந்து விடுபடலாம் என்பது கண்டிப்பான ஐதீகமாகும். முக்கியமாக கடன் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு தவிப்பவர்கள் காலபைரவரை கண்டிப்பாக வளர்பிறை அஷ்டமி நாட்களில் வழிபட வேண்டும். காலத்தை கட்டுப்படுத்தும் வல்லமை படைத்த காலபைரவர் கருப்பான உக்கிரமான தோற்றம் கொண்டவர். இவரின் வாகனமாக நாய் உள்ளது. காலபைரவர் தீய சக்திகள், செய்வினைகள், பிள்ளி சூன்யம், கடன் பிரச்சனை ஆகியவற்றை அழிக்க வல்லவர். காலபைரவரை வழிபடுவர்கள் தீய சக்தியின் பிடியிலிருந்து விடுபடுவார்கள் என்று கூறப்படுகிறது. இவரை வழிபடுவதற்கு இன்று சில நேரங்கள் மற்றும் பூஜை முறைகள் இருக்கின்றன. கடன் பிரச்சனையாக இருப்பவர்கள் காலபைரவர் வணங்குவதற்கு உகந்த நேரங்களாக சொல்லப்படும் ஞாயிற்றுக்கிழமையும் அஷ்டமி திதியாகும். காலாஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி, பைரவாஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி ஆகிய நாட்களில் காலபைரவரை வழிபடுவது கடன் பிரச்சனையை தீர்க்க வல்லது. நம்மை சூழ்ந்திருக்கும் கெட்ட நேரங்கள் மிகவும் கஷ்டத்தில் இருப்போர் காலபைரவரை தேய்பிரை அஷ்டமி திதி என்று ராகாலத்தில் வழிபட வேண்டும். 4 முகம் கொண்ட விளக்கில் நல்லெண்ணெய் விட்டு தீபமேற்றி வழிபட வேண்டும். மிளகு சேர்த்த உளுந்து வடை, தயிர் சாதம் ஆகியவற்றை பைரவருக்கு நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம். பூஜையின் போது காலபைரவாஷ்டகம் படிப்பது மிகுந்த பலன்களை தரவல்லது. காலபைரவரை செவ்வள்ளி மலர்களை சூழ்ச்சி வழிபட வேண்டும். முக்கியமாக அஷ்டமி என்று வழிபட்டால் அனைத்து நமக்கு நன்மை, பிரச்சனைகள் மற்றும் நல்லவை நடக்க காலபைரவர் அருள் புரிவார் என்பது நம்பிக்கை. தொழில் மேம்படவும் செல்வம் பெருகவும் நல்ல நேரம் கைகூடி வரவும் காலபைரவரை வளர்பிறை அஷ்டமி என்று வழிபடலாம். வளர்பிறை அஷ்டமி என்று நல்லவை நடப்பதற்கு மட்டுமே வழிபட வேண்டும். அன்றைய தினம் நம் குறைகளை கூறி காலபைரவரை வழிபடக்கூடாது. சனி பகவான் பிடியில் சிக்கி சொல்ல முடியாத துன்பங்கள் அனுபவித்து வருபவர்கள், எதிரிகளின் தொல்லையால் அவதிப்படுபவர்கள், நோய் நொடியில் சிக்கி கொண்டு தவிப்பவர்கள் காலபைரவர் வழிபட தேய்பிறை அஷ்டம் என்று தொடர்ந்து வழிபட்டு வந்தால் அவர்கள் பிரச்சனை விலகி நன்மைகள் உண்டாகும். காலபைரவரை காலம் அறிந்து வழிபட்டு நம்முடைய குறைகளை நிவர்த்தி செய்து கொள்வோம் என்பது ஐதீகமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.